வணக்கம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் அந்த 2வது மந்திரம் சார் சொன்னதை பற்றி. அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. ஓம் ஐம் ஹ்ரீமா இல்லைனா ஓம் ஐம் க்ரீமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஓம் ஐம் க்ரீம் தான் கொடுத்துருந்தேன். ஓம் ஐம் க்ரீம் கிழக்கி சித்த நமோ நமக அப்படி கொடுத்துருந்தேன். க்ரீமா ஹ்ரீமா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் இப்போது தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஹ்ரீம் அப்படின்னா பார்வதி துர்கா தேவி அந்த அந்த சக்தி பீஜத்தில் வரும். க்ரீம்னு எடுத்துனீங்கன்னா காளி அந்த சக்தி பீஜத்தில் வரும். அதனால் க்ரீமாக இருந்தாலும் சரி ஹ்ரீமாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் அதை சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் கேட்டதுனால நான் இப்போ ஹ்ரீம் வச்சும் ஒரு எத்தனை தடவை முடியுதோ அத்தனை தடவை சொல்லி உங்களுக்கு போடுறேன். ஓம் ஐம் ஹ்ரீம் கேளக்கிய சித்த நமோ நமஹ. 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 ஐம் ஹ்ரீம் வச்சு சொன்னாலும் கரெக்டு தான். ஓம் ஐம் க்ரீம் வச்சு சொன்னாலும் கரெக்டு தான். நம்ம மனசார அதை உணர்ந்து கிழக்கி சித்திர மனசார நம்ம வேண்டிண்டு என்ன நமக்கு தேவையோ அதை பற்றி யோசித்து நம்ம மனசார வேண்டிக்கிட்டு நம்ம சொன்னோம்னா எல்லாமே கரெக்டு தான். ரெண்டுமே சக்தி அதை சார்ந்தது தான். இது சித்தர்களுக்கு க்ரீம் சொன்னால் ரொம்ப ஆகச்சிறந்தது அப்படின்றதுனால க்ரீம் பற்றி போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு அதில் கேள்விகள் வந்ததுனால நான் இப்போ க்ரீம் வச்சு போட்டிருக்கேன். எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.